11 பேர் போட்டு போனீங்களா? யாருக்கு அடிபட்டுச்சு? யார் நீஞ்சு போனா? நீஞ்சு போனது இன்னொரு பால் போயிட்டான், குட்டி கொண்டு போய் போயிட்டான். அவர் எங்க இருக்காரு இப்ப? நம்ம நேவி கொண்டு போயிருக்கு, காரைக்கால் கொண்டு போயிருக்கு. நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து பாம்பனை சேர்ந்த நஸ்ரன் என்பவருக்கு சொந்தமான வல்லம் படகில் அதே ஊரை சேர்ந்த சந்தியா, மனோஜ், பிரேம்குமார், சேஜிராஜா, வின்சென்ட், பிரசாந்த், யுவான் சிங் உள்ளிட்ட 11 மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இவர்கள் நாகை முகத்துவார கடலை கடந்தபோது கடலில் எழுந்த அடுக்கடுக்காக ராட்சச அலையில் படகு தூக்கி வீசப்பட்டுள்ளது. அப்போது திடீரென படகின் சுக்கான் உடைந்து சேதமானதால் அதிர்ச்சி அடைந்த சக மீனவர்கள் படகை நிலைநிறுத்த முடியாமல் அச்சத்தில் உறைந்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பில் படகில் இருந்த பிரசாந்த் என்ற மீனவர் திடீரென கடலில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் மற்ற மீனவர்கள் வின்சென்ட், யுவன் சிங், பிரேம்குமார் ஆகியோர் மூவருக்கு தலையில் பலத்த காயமடைந்தது. இதில் பிரசாந்த் நீண்ட நேரம் போராடி நீந்தி கரை சேர்ந்து நாகை கடற்படை அதிகாரிடம் தான் சென்ற படகு பழுது குறித்தும் அதில் மீனவர்கள் தவிப்பதும் குறித்தும் தகவல் தெரிவித்தார். இதையடுத்து நாகை துறைமுகத்திலிருந்து பாம்பன் மீனவர்களை காப்பாற்ற சென்ற கடற்படை கப்பல் இன்ஜின் திடீரென நடுக்கடலில் பழுது ஏற்பட்டது. இதனை அறிந்த நாகை அக்கரைப்பட்ட மீனவர்கள் உடனடியாக விசைப்படகு எடுத்துக்கொண்டு கடல் சீற்றத்தில் தவிக்கும் பாம்பன் மீனவர்களை மீட்க கடலுக்குள் விரைந்தனர். அங்கு அதிவேக காற்றும் கடல் கொந்தளிப்பும் அதிகமாக இருந்தால் உயிரை பணயம் வைத்து கடலில் நீந்தி கயிறை எடுத்து சென்ற அக்கரைப்பட்ட மீனவர்கள் கடலில் தவித்த பாம்பன் மீனவர்கள் 11 பேரையும் படகையும் 4 மணி நேரம் போராடி நாகை துறைமுகத்தில் கரை சேர்த்துள்ளனர். பின்னர் காயமடைந்த மீனவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக நாகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.